தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜயின் கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று தமிழகத்தில் மேலும் ஒரு கட்சி உருவாகி இருக்கிறது. நடிகர்கள் கட்சியை தொடங்கியது எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கி அதன் பின்னர் ஜெயலலிதா, அதன் பின்னர் சிவாஜி கணேசன், அதைத் தொடர்ந்து நடிகர் விஜயகாந்த், கமலஹாசன் உள்ளிட்டோரை அடுத்து இப்போது நடிகர் விஜய் புதிய அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. டிவிகே என்று அழைக்கப்படும் என அந்த கட்சியின் நிர்வாகி புசி ஆனந்த் அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அறிவித்திருக்கிறார். இந்த புதிய கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் 2024 இந்த ஆண்டு நடைபெற போகும் நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் போட்டியிட போவதில்லை என்றும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க போவதாகவும் அறிவித்திருக்கிறார். இதனால் தமிழகத்தில் நடிகர் விஜய் அவர் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயே அரசியலில் குதித்து விட்டார். தமிழகத்தில் மீண்டும் ஒரு நடிகர் அரசியலில் ஈடுபடுகிறார் என்பது இன்று உறுதியாகி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் விஜய் ரசிகர்கள் அந்தந்த மாவட்டங்களில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது என்று விஜய் மக்கள் இயக்கத்தின் அந்த ரசிகர் மன்ற தலைமை அலுவலகத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழக தொடர்பான அறிவிப்பு வெளியான சூழ்நிலையில் அது குறித்த அறிவிப்பில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தான் தமது கட்சி போட்டியிடும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ட்விட்டர் பக்கத்தில் நடிகர் விஜயின் அரசியல் கட்சியின் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்று தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயின் கட்சி அறிவித்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட்டு வெற்றி பெறுவதே நமது இலக்கு என்றும் நடிகர் விஜய் அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் கட்சியை தொடங்கி இருக்கிறார். நடிகர் விஜயின் அரசியல் கட்சியானது தமிழகத்தில் இன்று புதிதாக உதயமாகி இருக்கிறது. தமிழகத்தில் வசூல் சக்கரவர்த்தியாக திரைத்துறையில் திகழும் நடிகர் விஜய் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே இப்போது அரசியல் கட்சியை தொடங்கும் நடவடிக்கையை ஈடுபட்டிருக்கிறார்.